வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். சுந்தர ராமசாமி ஒரு புளியமரத்தின் கதை அப்படிங்கிற நாவலை எழுதிய ஆசிரியர். 1931 முதல் 2005 வரை வாழ்ந்தவர். இவரை பற்றி சிறு குறிப்பு. தமிழின் முன்னோடி எழுத்தாளர்களில் ஒருவரான இவர் நாகர்கோவிலில் பிறந்தவர். பள்ளியில மலையாளமும் ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் கத்துட்டு இருந்திருக்காரு. 3 நாவல்களும் பல கட்டுரைகளும் சுமார் 60 சிறுகதைகளும் பசுவையா அப்படிங்கிற பெயர்ல கவிதைகளும் எழுதியிருக்காரு. 1988 காலச்சுவடு அப்படிங்கிற ஒரு இதழையும் நிறுவியிருக்காரு. கனடாவில் உள்ள டொரண்டோ பல்கலைக்கழகம் சுந்தர ராமசாமிக்கு வாழ்நாள் இலக்கிய சாதனைக்கான இயல் விருதை 2001 வழங்கியிருக்கு. வாழ்நாள் இலக்கிய பணிக்காக கதா சூடாமணி விருதையும் 2003 இவர் வாங்கியிருக்காரு. இனி சுந்தர ராமசாமி ஒரு புளியமரத்தின் கதைக்கு எழுதிய முன்னுரை. இது என்னுடைய முதல் நாவல். நண்பர் ஸ்ரீ விஜயபாஸ்கரன் சரஸ்வதிக்கு ஒரு தொடர்கதை வேண்டும் என்று கேட்டார். 1951 நாவலாக எழுதிவிடலாம் என்று நான் நம்பிய கரு ஒன்று அப்போது என் மனசில் ஊசலாடி கொண்டிருந்தது. ஒப்புக்கொண்டேன். 4-5 அத்தியாயங்கள் வெளிவந்ததும் சரஸ்வதி தளர்ந்து விட்டது. கையோடு அப்போதே இந்த நாவலை எழுதி முடித்திருக்கலாம். எழுதியிருந்தால் அன்றே புத்தக உருவம் பெற்றிருக்கவும் கூடும். இதற்குள் 7 வருடங்களில் முதல் பதிப்பு 1000 பிரதிகள் விற்று முடிந்திருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. எத்தனையோ வாசகர்கள் என் எழுத்தை விரும்பி படித்துத்தான் வருகிறார்கள். ஏனோ அப்போது எழுதி முடிக்கவில்லை. அதனால் விசேஷ நஷ்டம் ஒன்றும் இல்லை என்று இப்போது சமாதானப்பட்டுக் கொள்கிறேன். 1951 எனக்கு வயது 28, இப்போது 35. ராஜமையர் கமலாம்பாள் சரித்திரத்தை சிறுவயதில்தான் எழுதினார். அந்நாவலின் குறைகள் இன்று விமர்சகர்களால் எடுத்துக்காட்டப்பட்டு வருகின்றன. வயோதிகத்தில் எழுதப்பட்ட தரமற்ற படைப்புகளுக்கு நம் மொழியில் மட்டுமல்ல உலக மொழிகளிலும் உதாரணங்கள் சொல்லலாம். தமிழ் இலக்கியத்தின் நாவல் மரபை திசை திருப்பிவிட வேண்டுமென்றோ உரு உத்தி இத்தியாதிகளில் மேல்நாட்டு களஞ்சியத்திலிருந்து கொஞ்சம் கொள்ளையடித்துத்தான் தீர்வது என்று ஆசைப்பட்டோ திட்டம் வகுத்தோ எழுதிய நாவல் அல்ல இது. தமிழன்னைக்கு இதோ ஒரு புதிய ஆபரணம் என்று எண்ணியும் இதை எழுதவில்லை. எந்த கலைஞனும் தன் மொழியில் இல்லாததை தேடி அளிக்கவோ, இடைவெளிகளை நிரப்பவோ, இலக்கிய வளர்ச்சிக்கு தோள் கொடுக்கவோ, மொழிக்கு செழுமையூட்டவோ எழுதுவதில்லை. நவநவமாய் ஆபரணங்களை செய்து அன்னையின் கழுத்தில் சூட்டுவது அல்ல, தன் கழுத்திலேயே மாட்டிக்கொண்டு அழகு பார்க்கவே அவனுக்கு ஆசை. கலைஞனின் சமூக பொறுப்புகளும் பொதுநல உணர்ச்சிகளும் பெரிதும் மிகைப்படுத்தப்பட்டுவிட்ட காலம் இது. அவன் எந்த அளவுக்கு சுயநலக்காரன், திமிர் பிடித்தவன், அரசாங்க அமைப்பின் எதிரி, அனைவரையும் திறனமென மதிக்கும் அகங்காரி, சகோதர தொழிலாளிகள் மீது தீராத பொறாமை உணர்ச்சியை அடைகாத்து வருபவன், சில வேளைகளில் எப்படி மனிதனிலும் கடைமனிதன் அவன், இவை எல்லாம் மறந்துவிட்ட பாவனை காட்டும் காலம் இது. வெகுளிகளில் அவன் அக்ரகண்யன். அவனால் சொந்தம் பாராட்ட முடியாத அர்ச்சனைகள் சொரியப்படுகிற போது அதையும் அவன் கேட்டுக்கொண்டுதான் இருப்பான். ஆமோதிக்க உண்மை உணர்ச்சி அவனை உறுத்தும். மறுக்க அவனுடைய புகழாசை விடாது. விமர்சகர்களுக்கு வேட்டைதான். காண ஆசைப்படுவதை எல்லாம் கண்டுவிட்டதாகவே சொல்லிவிடலாம். ஆட்சேபனை இல்லை. எழுத்தாளனும் ஒரு கலைஞன். தன் எழுத்து எவ்வாறு பிறர் படித்து ரசிக்கும்படியாக அமைந்து விடுகிறது என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் தத்தளிக்கும் அப்பாவியவன். அவன் வாழ்கிற காலத்தின் ஜீவரசம் அவனுள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தன்னுடைய பொறிகளுக்கு வசப்பட்ட வாழ்க்கையின் கோலத்தை எழுதுவதிலும் எழுதாமல் விடுவதிலும் அதன் அடுக்கிலும் தேர்விலும் அழுத்தத்திலும் முடிப்பிலும் அவனுடைய இரத்த நம்பிக்கைகள் துளிர்க்கின்றன. வைஷ்ணவன் நெற்றியில் நாமம் போல டைட்டில் பக்கத்தில் அவை பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது இல்லை.
பிரமாணமாக உருவாகாத சிந்தனைகளும் தீர்ப்புகளுமே படைப்பில் கசிகின்றன. விஞ்ஞான பத்ததிக்கும் தர்க்க சாஸ்திர முறைக்கும் இலக்காகாத அவ்வுணர்வுகளின் தீர்ப்புகளில் முரண்பாடுகள் சகஜம், தவிர்க்க முடியாதவை. இதற்கு நேர்மாறாக கலையுலகில் அங்கீகரிக்கப்பட்ட தத்துவங்களுக்கு தலையணை உரைத்தைப்பவன் கலைஞனே அல்ல. தெருக்கோடி கிறிஸ்தவ பஜனையில் தொண்டையை கிழித்துக் கொள்பவனுக்கும் அவனுக்கும் எவ்வித வித்தியாசமும் கிடையாது. கலைஞனின் படைப்பின் விளைவால் புதிய மாற்றங்கள் நிகழலாம், மொழி செழுமையடையலாம், இடைவெளிகள் அடைக்கப்படலாம். இவை விளைவுகள். தலைகீழாக சொல்லி பழகிவிட்டார்கள் சமூக சாஸ்திரிகளான விமர்சகர்கள். கலைஞனின் வெகுளித்தனம் மறுக்காமல் பழகிவிட்டது. 1956-57 ஆண்டுகளில் சாயங்கால வேளைகளில் பள்ளி மணி அடித்து சில நிமிஷங்களுக்கெல்லாம் பஜாரின் தெற்கே இருந்து ஒரு வாத்தியாரம்மா தோன்றி வடக்கே போவதை எண்ணற்ற நாட்கள் பார்த்திருக்கிறேன். அவளுடைய நடையழகு என்னை வெகுவாக கவர்ந்தது. தேவ தூதர்கள் இருமருங்கும் நின்று அவள் பாதம் பட பூக்கள் தூவிச் செல்வது என் கண்களுக்குத்தான் தெரியவில்லை என்று எண்ணிக்கொள்வேன். மனசில் பதிந்துவிட்ட அவளுடைய உருவமே இந்நாவலில் செல்லத்தாயின் உருவாக அந்தர்முகமாக நின்று தொழில்பட்டிருக்கிறது என்ற உண்மை சமீபத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு நிமிஷத்தில் என் மனசில் பளிச்சிட்டது. அவளுக்கும் செல்லத்தாயிக்கும் ஒட்டும் உறவும் இல்லைதான், இருந்தாலும் விஷயம் உண்மை. இந்நாவலின் கதாபாத்திரங்களில் பெண்கள் மிக குறைவு. நம் தேச ஜனத்தொகையில் பெண்களுக்குரிய விகிதாச்சாரமான பிரதிநிதித்துவம் ஏகதேசமாய்க்கூட இந்நாவலில் அளிக்கப்படவில்லை. ஏதோ அவ்வாறு நிகழ்ந்துவிட்டது. உண்மையில் ஒரு பெண் கதாபாத்திரத்துக்கு நிறைய பங்கு அளிக்கவே உத்தேசித்திருந்தேன். 1958 எங்கள் ஊரில் நான் விரும்பும் நாவலாசிரியர் ஒருவர் வந்து தங்கியிருந்தார். நானும் என் இலக்கிய நண்பரும் வெகுநேரம் ஆசையோடு அவருடன் பேசிக்கொண்டிருப்போம். பேச்சு அலுப்புற்ற வேளைகளில் அந்த ஓட்டலின் 2வது மாடியில் நின்று பஜார் இயக்கங்களை வேடிக்கை பார்த்தபடி இருப்போம். அங்கிருந்து நேராக கீழே பார்த்தால் சினிமா தியேட்டரை ஒட்டி பொறிக்கடலைக்காரி ஒருத்தி உட்கார்ந்து கொண்டிருப்பது தெரியும். மேலே இருந்து பார்க்கையில் முரத்தில் பொறிக்கடலை குவியல் மீது அவளுடைய சிரம் வெட்டி வைக்கப்பட்டிருப்பது போல தெரியும். இந்த கோணத்தில் பார்க்க நேர்ந்ததால் அவள் என் மனசில் வாயுடன், தலையில் கனகாம்பர மூட்டையுடன், பெரிய பொட்டுடன், மலிவான அலங்காரங்களுடன், செயற்கை கவர்ச்சிகளுடன், இது என் தொழிலல்ல உபத்தொழில் என போடாமல் போடும் கோஷத்துடன், சிரிப்பும் வசையுமாக கண்களால் ஆண்மையை அவ்வப்போது சீண்டியபடி இருப்பாள். அவளுக்கு இந்நாவலில் முக்கிய பங்கு அளிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். ஒரு அத்தியாயத்தில் அவளை அறிமுகப்படுத்தியும் வைத்தேன். கூலி ஐயப்பனின் காதலியாகவோ சகோதரியாகவோ மாமியாராகவோ பின்னால் வளர்த்தி கொண்டு வரவேண்டும் என்று யோசித்திருந்தேன். அடித்து திருத்தி கிழித்து போட்டு திரும்ப எழுதிய பக்கங்களின் அவஸ்தையில் அவள் எப்போது நழுவி வெளியே விழுந்தாள் என்பதே தெரியவில்லை. இது என்னுடைய முதல் நாவல். நாவல் துறைக்கு இந்நாவல் வழி நான் அறிமுகமாக நேர்ந்தது எனக்கு ஏதேதோ வகைகளில் திருப்தியை தருகிறது. படித்து பாருங்கள். இந்த நாவல் உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். சில நாவல்கள் நன்றாக இருக்கும், சில நாவல்கள் நன்றாயிராது. நான் இதைவிடவும் விரும்பும் நாவல் ஒன்றை பின்னால் எழுதக்கூடும் என்று தோன்றுகிறது. இப்படிக்கு சுந்தர ராமசாமி. இது முதல் பதிப்பிற்காக அவர் 1966 எழுதிய முன்னுரை. இனி நாளை முதல் அவர் எழுதிய ஒரு புளிய மரத்தின் கதையை கேட்போம். எப்பொழுதும் போல இம்முறையும் ஆதரவு தர வேண்டுகிறேன். நன்றி. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.